அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இலவச ரேஷன் பொருட்கள் குறித்து முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை தற்போது வெளியாகியுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ரேஷன் கடைகள் மூலம் மலிவு விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. மானிய விலை உணவு தானியங்களுக்கு மேல் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்தியாவில் பல குடும்பங்கள் ரேஷன் கடை சலுகைகளையே நம்பி உள்ளதால் இலவச உணவு தானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. எனினும் இந்த ரேஷன் கார்டுகளை சிலர் தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வருகிறது. அதனால்தான் தகுதியில்லாத ரேஷன் கார்டு பயனாளிகளின் பெயரை பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு சமீப காலமாக ஈடுபட்டு வருகிறது. இதனால் பலரது ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. பட்டியலிலிருந்து தகுதியில்லாதவர்களின் பெயர்களும் கார்டிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கை இல்லை என்றாலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த விதிமுறை கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வேறு மாநிலத்தின் வசிப்பிட சான்றிதழை தானாகவே உருவாக்கி ரேஷன் கார்டு மூலமாக இந்த பொருட்களை வாங்கி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் கார்டுகளை இப்படி திருதிப்புவென ரத்து செய்து விடுவதால் பல குடும்பங்கள் பாதிப்பை சந்திக்க நேரிடுகிறது. எனவேதான் மத்திய அரசு முக்கியமான ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ரேஷன் கார்டுகளில் உங்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களையும் மறுபடியும் சேர்க்க மோடி அரசு உத்தரவிட்டும் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டிலிருந்து உங்களுடைய பெயரையும் நீக்கியிருந்தாலும் கோதுமை, அரிசி, தானியங்கள் போன்ற ரேஷன் உதவிகள் இனி உங்களுக்கு கிடைக்குமாம். உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டு இருந்தாலும் மத்திய அரசின் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் விரைவிலேயே சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் சேர்க்க அருகிலுள்ள உணவு வழங்கல் துறைக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களின் நகலையும் இணைத்து தந்தாலே போதும். உங்களுடைய பெயர் மறுபடியும் சேர்க்கப்பட்டுவிடும். மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவானது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இப்படி ஒரு அறிவிப்பு மத்திய அரசுக்கு மிகுந்த பலனை மக்களிடம் பெற்றுத்தரும் என்றும் நம்பப்படுகிறது.